என்ஜின் ஓவர்ஹீட்டிங் என்றால் என்ன? என்ஜின் ஓவர்ஹீட்டிங் என்பது என்ஜின் இயல்பான வெப்பநிலையை பொதுவாக 90° to 105° தாண்டி அதிகமாக சூடாகும் நிலை. இது நீண்ட நேரம் தொடர்ந்தால் என்ஜினுக்கு பெரிய சேதம் ஏற்படலாம். என்ஜின் ஏன் சூடாகிறது? எரிபொருள் பெட்ரோல் டீசல் எரியும்போது அதிக வெப்பம் உருவாகிறது. அந்த வெப்பத்தை கூலிங் சிஸ்டம் ரேடியேட்டர், கூலண்ட், வாட்டர் பம்ப், தெர்மோஸ்டாட், கூலிங் ஃபேன் கட்டுப்படுத்துகிறது. இதில் ஏதேனும் கோளாறு ஏற்பட்டால் என்ஜின் ஓவர்ஹீட் ஆகும். என்ஜின் ஓவர்ஹீட்டிங்க்கு முக்கிய காரணங்கள்: 1. கூலண்ட் குறைவாக இருப்பது. கூலண்ட் லீக். கூலண்ட் காலியாகிவிடுதல். சரியான நேரத்தில் கூலண்ட் மாற்றாதது. அறிகுறி: டெம்பரேச்சர் கேஜ் ரெட் ஜோன்க்கு செல்லும். பானட் இலிருந்து நீராவி வரும். 2. ரேடியேட்டர் அடைப்பு. ரேடியேட்டர் இல் டர்ட், ரஸ்ட் அல்லது ஸ்கேல் சேர்ந்தால் ஹீட் வெளியேறாது. அறிகுறி: ஸ்லோ டிராஃபிக் இல் அதிகமாக ஹீட் ஆகும். 3. ரேடியேட்டர் ஃபேன் வேலை செய்யாதது. ஃபேன் மோட்டார், ரிலே அல்லது ஃபியூஸ் பழுதாக இருந்தால் ஃபேன் சுற்றாது. அறிகுறி: ஏசி ஆன் செய்தாலும் ஃபேன் இயங்காது. டிராஃபிக் இல் ஓவர்ஹீட். 4. தெர்மோஸ்டாட் வால்வ் பழுது. தெர்மோஸ்டாட் திறக்கவில்லை என்றால் கூலண்ட் என்ஜின் இல் மட்டுமே சுற்றும். அறிகுறி: என்ஜின் சீக்கிரம் ஹீட் ஆகும். 5. வாட்டர் பம்ப் பழுது. வாட்டர் பம்ப் கூலண்ட் ஐ சுழற்றும். பழுதானால் கூலண்ட் ஃப்ளோ குறையும். என்ஜின் அதிகமாக சூடாகும். 6. ரேடியேட்டர் ஹோஸ் லீக். ஹோஸ் கிராக் அல்லது லீக் இருந்தால் கூலண்ட் வெளியேறும். 7. என்ஜின் ஆயில் குறைவு. என்ஜின் ஆயில் லுப்ரிகேஷன் மட்டுமல்ல, ஹீட் ஐயும் குறைக்க உதவுகிறது. 8. ஹெட் கேஸ்கட் பழுது. இது மிகவும் பெரிய பிரச்சினை. அறிகுறிகள்: ஒயிட் ஸ்மோக், கூலண்ட் குறைதல், என்ஜின் ஆயில் பால் போன்ற நிறமாக மாறுதல். என்ஜின் ஓவர்ஹீட் ஆனால் என்ன செய்ய வேண்டும்? ஏசி ஆஃப் செய்யுங்கள். ஹீட்டர் ஐ ஆன் செய்யுங்கள். ஹீட் வெளியேறும். பாதுகாப்பான இடத்தில் வாகனத்தை நிறுத்துங்கள். என்ஜின் ஐ உடனே ஆஃப் செய்யாமல் 1 முதல் 2 வரை நிமிடம் ஐடல் இல் விடலாம், நிலைமைக்கு ஏற்ப. பானட் ஐ திறந்து 20 முதல் 30 வரை நிமிடங்கள் குளிர விடுங்கள். ரேடியேட்டர் கேப் ஐ என்ஜின் சூடாக இருக்கும்போது திறக்காதீர்கள். அதிக அழுத்தத்தில் உள்ள சூடான கூலண்ட் வெளியே பீரிடும். கூலண்ட் அளவை என்ஜின் குளிர்ந்த பிறகே சரிபார்க்கவும். ஓவர்ஹீட்டிங் ஐ புறக்கணித்தால் என்ன ஆகும்? ஹெட் கேஸ்கட் எரியும். சிலிண்டர் ஹெட் வளைந்து போகும். என்ஜின் சீஸ் ஆகலாம். பிஸ்டன்ஸ் மற்றும் சிலிண்டர்ஸ் சேதமடையும். லட்சக்கணக்கில் ரிப்பேர் செலவு ஏற்படலாம். எப்படி தடுப்பது? கூலண்ட் லெவல் ஐ மாதம் ஒருமுறை செக் செய்யுங்கள். கூலண்ட் ஐ உற்பத்தியாளர் கூறிய காலத்தில் மாற்றுங்கள். ரேடியேட்டர் மற்றும் கூலிங் ஃபேன் சரியாக வேலை செய்கிறதா பாருங்கள். என்ஜின் ஆயில் ஐ சரியான நேரத்தில் மாற்றுங்கள். கூலண்ட் லீக் இருந்தால் உடனே சரி செய்யுங்கள்.